அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் செயற்கை நுண்ணறிவு, AI எனப்படக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கணினிகள் மனிதனை போல சிந்திக்கவும் செயல்படவும் கற்றுக்கொள்ளவும் செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த செயற்கை நுண்ணறிவு. மனிதனை போல சிந்திக்கக்கூடிய திறன்கள் கொண்டவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா, கணினி மற்றும் மென்பொருட்கள். மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் இடையில காணப்படக்கூடிய வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா, அதுதான் படைப்பாக்க திறன். இந்த படைப்பாக்க திறன் இயந்திரங்கள் மூலம் சாத்தியப்படுமானால் அதுதான் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு அழைக்கப்படுது. கணினி அறிவியலினுடைய பரந்த கிளைகளாக செயற்கை நுண்ணறிவு காணப்படுது. பொதுவாக மனிதனுடைய நுண்ணறிவு தேவைப்படும் பணிகளை செய்யக்கூடிய திறன் கொண்டது. இயந்திரங்களை உருவாக்க செயற்கை நுண்ணறிவினுடைய பங்கு பெரும் அளவுல தேவைப்படுது. இந்த செயற்கை நுண்ணறிவானது திட்டமிடல், சிந்தித்தல், எண்ணங்களை கற்றுக்கொள்ளுதல் என பல்வேறு நுண்ணறிவு திறன்களை உள்ளடக்கியதாகும். இந்த நுண்ணறிவு பயன்பாடுகளின் மேம்பட்ட வலை தேடுபொறியான கூகுள், பரிந்துரை அமைப்பான யூடியூப், அமேசான், மனித பேச்சுக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அலெக்சா, பொது அறிதிறன் உருவாக்கும் ஆக்க கருவிகளான அரட்டை, செயற்கை அறிதிறன்களை உயர்நிலை ஆட்ட நுட்ப விளையாட்டுகளில் போட்டியிடல் போன்றவை உள்ளடங்கும். செயற்கை நுண்ணறிவானது 1956ஆம் ஆண்டுல டார்த் மவுத் அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்வித்துறையாக நிறுவப்பட்டது. இதுல பலவிதமான நம்பிக்கை சுழற்சிகளையும் பல ஏமாற்றங்களையும் நிதி இழப்புகளையும் சந்திக்க நேர்ந்தது. ஆனால் 2012ஆம் ஆண்டுக்கு பின்னாடி ஆழமான கற்றலில் ஆர்வம் அதிகமானதும் முந்தைய செயற்கை அறிதிறன் நுட்பங்களையும் தாண்டி வளர்ச்சி அடைஞ்ச போது நிதியினுடைய வரவு பெருக ஆரம்பிச்சது. அடுத்து இலக்கு அப்படிங்கிற தலைப்புல பகுத்தறிவு, திட்டமிடல், இயற்கை உருவாக்கம், அறிவு கற்றல், மொழி செயலாக்கம், புலக்காட்சி, தானியங்கி, இது எல்லாமே செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியாளர்களுடைய குறிக்கோளாகும். அவர்கள் தேடல், கணித உருப்பாக்கம், முறையான தருக்கம், செயற்கை நரம்பியல், வலைப்பின்னல் ஆகிய சிக்கல்களுக்கு தீர்வு முறைகளையும் புள்ளியல், நிகழ்தகவு, பொருளியல் சார்ந்த முறைகளையும் தழுவி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாங்க. 1980களினுடைய பிற்பகுதியிலையும் 1990களினுடைய பொருளாதாரத்தில் இருந்துதான் கருத்துக்களை பயன்படுத்தி உறுதியற்ற அல்லது முழுமையற்ற தகவல்களை கையாள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்குனாங்க. இது பெரிய பகுத்தறிவு சிக்கல்களை தீர்க்க போதுமானதாக இல்லை. அவங்க தங்களுடைய பெரும்பாலான சிக்கல்களை விரைவான உள்ளுணர்வு தீர்ப்புகளை பயன்படுத்தி தான் தீர்த்துக்கிட்டாங்க. துல்லியமான முழு திறமையான பகுத்தறிவு என்பது தீர்க்கப்படாத ஒரு சிக்கலாகவே இன்னமும் இருக்கு. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும் நிஜ உலக உண்மைகளை பற்றிய செய்திகளை கொண்டு வர செய்யவும் வழிவகுக்கின்றன. இயந்திர கற்றல் என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கு பணியில் தானாகவே தங்கள் செயல்திறன்களை மேம்படுத்தக்கூடிய வழிவகைகளை பற்றிய ஆய்வு தான். இது பல வகையாக இருக்கு. அது என்னன்னா, 1 மேற்பார்வை செய்யப்படாத கற்றல், 2 மேற்பார்வை செய்யப்படும் கற்றல், 3 வலுவூட்டல் கற்றல், 4 பரிமாற்ற கற்றல், 5 ஆழமான கற்றல், 6 கணினி முறை கற்றல் ஆகியவையாகும். அடுத்து தேடல் என்ற தலைப்புல ஒரு சில தகவல். ஒரு இலக்கு நிலையை முயன்று கண்டுபிடிக்க முயலக்கூடிய நிலை வெளி தேடல் வழிமுறை அப்படின்னு சொல்லப்படுது. இது தகவல் இல்லா தேடல், முதல் அகழ்வு தேடல், முதல் ஆழ் தேடல், பொதுநிலை வெளி தேடல் என பல வகைப்படுகிறது. களத்தேடல் அப்படிங்கிறது ஒரு சிக்கலுக்கான ஒரு எண்ணியல் தீர்வை கண்டறிய கணித உருப்பாக்கத்தை பயன்படுத்துவது. ஆழமான கற்றல் என்பது பல அடுக்குகள் படிப்படியாக மூல உள்ளீட்டிலிருந்து உயர்நிலை அம்சங்களை பிரித்தெடுக்க முடியும் என்று கூறுவதே ஆழமான கற்றல் எனப்படுகிறது. அறிவியலோட அடுத்த கட்ட வளர்ச்சியில உலகம் நகர்ந்துகிட்டு இருக்கு.
ஆ எல்லா துறைகள்லயும் ஏஐ எனப்படக்கூடிய செயற்கை தொழில்நுட்பத்தினுடைய பங்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த வகையில மருத்துவத் துறையில இது கொஞ்சம் தலையிட ஆரம்பிச்சிருக்கு. மருத்துவ வரலாற்றுல முதல் முறையாக மெக்சிகோ நாட்டுல ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய உதவியோட ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்ட தம்பதிகளுக்கு இந்த ஏஐ அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக, ஒரு தீர்வாக அமைஞ்சிருக்கு. செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ என்ற தொழில்நுட்பத்தை பத்தி நாம பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.